friends, இந்த 1 week நீங்க பண்ண கமெண்ட்க்கு இந்த வீடியோ மூலமா நான் ரிப்ளை பண்ண போறேன். இது டிரைவிங் கேட்ஜெட் நாஸ்ட்ரினி. சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்துல இந்த பெல் பட்டனை கிளிக் பண்றீங்க. அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, நீங்க பண்ற கமெண்ட் எல்லாம் நான் சண்டே பாத்தீங்கன்னா வீடியோ மூலமா ரிப்ளை பண்றேன். சோ ஒரு வீக் ஃபுல்லா இருக்க கமெண்ட் எடுத்து நான் அந்த வீக்கோட எண்ட் சண்டே அன்னைக்கு ஒரு வீடியோவா எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். சோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. சோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா ஜேஎல் ஆகாஷ் பண்ணிருக்காரு. யூஸ்ஃபுல் ப்ரௌன் கோடி கொடுத்திருக்காரு. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா how to choose a best helmet, அது அந்த வீடியோ கொடுத்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் சந்தோஷ் பண்ணிருக்காரு. ப்ரோ உங்க பேக் சைடுல இருக்க பைக் இருக்குல்ல, அது மாதிரி எனக்கும் வேணும். காஸ்ட் எவ்வளவு சொல்லுங்க ப்ரோ. R15 வெர்ஷன் 3 மாடல் வேணும் சொல்லிருக்காரு. சோ அவர் வந்து இந்த மினியேச்சர்ஸ் பத்தி கேட்டிருக்காரு. சோ ப்ரோ இதை நான் வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட் அமேசான்ல வாங்கியிருக்கேன். சோ போய் செக் பண்ணி பாருங்க. R15 வெர்ஷன் 3 நானும் வாங்க ட்ரை பண்ணேன். பட் ஆனா அந்த மாடல் கிடைக்கல. நீங்க வேற என்ன வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா லேர்ன் அண்ட் ரன் இவர் பண்ணிருக்காரு. என்ன வீடியோ பண்ணிருக்காங்கன்னா how to use பெஸ்ட் ரைடிங் க்ளவுஸ் இதுக்கு வந்து பண்ணிருக்காரு. வாட்டர் ப்ரூஃப் இல்லையா ப்ரோ, நம்ம பிளேஸ்ல டிரைவ் பண்ண அப்படின்னு போட்டிருக்காரு. ப்ரோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் க்ளவுஸ், நீங்க லெதர் க்ளவுஸ் எடுத்தாவே சின்ன டிஸ்லிங்ஸ் தாங்க ப்ரோ, அது போதும் நம்மளுக்கு. அதே கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் மாரி தான். ஸோ ஹெவி ரெயின் தாங்காது. விட்டர் க்ளவுஸ் வாங்கினாதான் நீங்க ஹெவி ரெயின் தாங்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. இயற்கை பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கமெண்ட் எதுக்கு பாத்தீங்கன்னா how to use பெஸ்ட் ஹெல்மெட் பண்ணியிருக்காரு. சூப்பர் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்ருதீன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன வீடியோ பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா RC200 மைலேஜ் டெஸ்ட் போட்டிருக்காரு. குட் ட்ரை ப்ரோ, டியூக் 200 டெஸ்ட் பண்ணுங்க ப்ரோன்னு போட்டிருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ, கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் டியூக் 200 மைலேஜ் டெஸ்ட் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல தினேஷன் அவர் கமெண்ட் பண்ணிருக்காரு. எதுக்கு பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா KTM டியூக் 250 ரிவ்யூக்கு கமெண்ட் பண்ணிருக்காரு. ப்ரோ டியூக் 125 390 மாடல் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ப்ரோ அது வந்து அப்ராட்ல இருக்கு அந்த மாடலு. பட் ஆனால் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு அவ்வளோ சான்சஸ் இல்லை. சப்போஸ் எதனா அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தெரிவிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் பண்ணியிருக்காரு. பல்சர் வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம போட்டுடலாம் 180க்கு. அதோட ரிவ்யூக்கு பார்த்துட்டு நம்மளுக்கு பண்ணியிருக்காரு. சஜஸ்ட் பைக் ஃபார் டால் கைஸ் அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஸோ டாலாக இருக்க பர்சன்ஸுக்கு ஒரு பைக்கை சஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. மோஸ்ட்லி டாலாக இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைக்குமே சூட் ஆகும் ப்ரோ. ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் பைக் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா டாலாக இருக்க பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்துட்டா கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஓட்டுறதால அவ்வளோவா நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட் பைக்கும் ட்ரை பண்ணலாம். 180 விட நீங்கள் ட்ரை பண்ணலாம். 180 பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. அது ஒரு பெஸ்ட் பைக் தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சுரேஷ் அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா டியூக் 125 ரிவ்யூ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ டியூக் 25 வெர்சஸ் NS200 எது பெஸ்ட் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டியூக்கும் சரி NSம் சரி ரெண்டுமே பஜாஜ் தான் செய்கிறாங்க. KTM வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பஜாஜ் கொலாபரேஷனில் தான் வந்து பைக்கை வந்து மேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா NS விட டியூக் வந்து பெஸ்ட். ஏன்னா குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 125 வந்து நான் பக்காவாக மேட் பண்ணியிருக்காங்க. பட் NS ஒரு 1 இயர் ஆனாவே நிறைய ஃபேட் ஆகுது. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் பண்ணியிருக்காரு. என்ன வீடியோ பண்ணிருக்கா பார்த்தீங்கன்னா Yamaha FZ வெர்ஷன் 2 ரிவ்யூ பார்த்துட்டு பண்ணியிருக்காரு. ஸோ பேக் பெயின் வருமா ப்ரோன்னு கேட்டிருக்காரு. ப்ரோ வெர்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வரதுக்கு சான்சஸ் இல்லை. அதுவும் FZயோட எல்லா மாடலும் எடுத்துட்டீங்கன்னா சீட்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. நல்லா குஷனாகவும் இருக்கும். நல்லா லாங் டிரைவும் போகலாம். அதுமாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாலாக பர்சன்ஸும் ஓட்டினாலும் பேக் பெயின் வராது. ஸோ நல்ல பைக் தான் ப்ரோ, அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரபாகர் பிஸ்மாஸ் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஃபால்ட் பைக்குன்னு சொல்லியிருக்காரு. என்ன வீடியோக்குன்னா KTM RC200 மைலேஜுக்கு. ஸோ KTM மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ப மாட்டுறாங்க ஏன்ட்டு அந்த வீடியோ போட்டால். ஸோ அது வந்து உண்மைதான் அந்த வீடியோ. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணோம். ரொம்ப த்ராட்டிலும் கொடுக்கல, ரொம்ப வேகமாகவும் போடல, ரொம்ப ரேஷாகவும் ட்ரைவ் பண்ணலை. சாஃப்டாக தான் ஓட்டிட்டு போனோம். ஸோ அதனால தான் அவ்வளோ மைலேஜ் வருது. ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க KTM வந்து மைலேஜே வராதுன்ட்டு. அப்படிலாம் இல்லை. எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா மைலேஜ் கண்டிப்பாக தரும். அது நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அந்த விதத்துல தான் இருக்கு. நிறைய ரிவ்யூல வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் வந்து நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். அது ஏன்னு பாத்தீங்கன்னா வண்டி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே மைலேஜ்ல இருக்காது. ஒருத்தர் ரைடிங் ஒரு ஸ்டைலை பொறுத்து தான் மைலேஜ் வந்து செட் ஆகும். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா ஓட்டுவாரு, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஓட்டுவாரு, ஒருத்தர் வந்து மீடியமா ஓட்டுவாரு. ஸோ அவங்க 3 பேருக்கும் பாத்தீங்கன்னா மைலேஜ் கண்டிப்பா டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த RCயோட மைலேஜ் எப்படி செக் பண்ணோம்னா ஒரு மீடியமா தான் செக் பண்ணணும். ஹைவேல செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அதனால தான் எங்களுக்கு நல்லா பெஸ்ட் மைலேஜ் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் விக்கி கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன வீடியோக்குன்னு பார்த்தீங்கன்னா KTM 125 டியூக் 125 இருக்குங்களா அது கமெண்ட் பண்ணியிருக்காரு.
லாங் டிரைவ் சூட் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா ப்ரோ, கேடிஎம் வந்து டியூக் மாடல் எடுத்துட்டாங்க, லாங் டிரைவ் நீங்க கண்டிப்பா போகலாம். நிறைய பேர் லடாக்கே போறாங்க ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பி பிரசாந்த் பண்ணியிருக்காரு. பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காரு. ரெனால்ட் நிசான் குவைட் வந்து போட்டிருந்தோம் ரிவ்யூ, அதுக்கு கேட்டிருக்காரு. ப்ரோ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும் ப்ரோ, அதனால தான் நாங்கள் வீடியோ வந்து பிரைஸும் மென்ஷன் பண்றது இல்லை. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி வைஸ் ஏறும், ஸ்டேட் வைஸ் ஏறும். ஸோ நீங்க வந்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் நீங்க ஷோரூம் கால் பண்ணி கேட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜேஎல் ஆகாஷ் கேட்டிருக்காரு. ப்ரோ ஹவ் சூஸ் எ பெஸ்ட் ரைடிங் ஜாக்கெட். ப்ரோ உங்களுக்கு தான் ப்ரோ நான் வந்து ரைடிங் ஜாக்கெட்டை தேடிட்டு இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி எங்களை ஒரு ரைடிங் ஜாக்கெட் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸுகளை கேட்டிருக்கேன், அவங்க தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா உங்களுக்காகவே ஸ்பெஷலா அந்த ரைடிங் ஜாக்கெட் எப்படி சூஸ் பண்ணதுன்னு அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காகவே நான் போடுறேன் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கௌஷிக் சூர்யா ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன வீடியோக்குன்னா ஹவ் டு சூஸ் எ பெஸ்ட் ரைடிங் க்ளோவ்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலை வேற இடத்துக்கு கொண்டு போகலாம். முதல் மீடியா அவர் போட்டிருக்காரு. வண்டியே இல்லை கேஜெட் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன வீடியோக்குன்னா கேடிஎம் ஸ்பீடோமெட்ரிக் சொல்லியிருக்காரு, வண்டியே இல்லையா அவர்கிட்ட. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் சக்தி அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. பிரைஸ் எவ்வளோ ப்ரோ, அகைன் பிரைஸ் கேட்டிருக்காரு. என்னன்னா புல்லட் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் இருக்குங்களா, பிரைஸ் கேட்டிருக்காரு. ப்ரோ அப்ராக்சிமேட்டா பிரைஸ் நம்மளால வந்து மென்ஷன் பண்ண முடியாது ப்ரோ, ஏன்னா வந்து எங்க சிட்டில ஒரு பிரைஸா இருக்கலாம், உங்க சிட்டில ஒரு பிரைஸா இருக்கலாம். ஸோ அதனால தான் நாங்கள் பிரைஸ் அண்ட் மைலேஜ் இது எல்லா வீடியோலும் நம்ம போடுறது இல்லை. கமெண்ட்ல கேட்டால் மட்டும் நான் ரிப்ளை பண்ணுவேன், இது மாதிரி இவ்வளோ ஆவரேஜ் கிலோமீட்டர்ஸ்லாம் மைலேஜ் தரும் அப்படின்ட்டு போடுவேன். நெக்ஸ்ட் டெக்கோ மியூசிக் அவர் பண்ணியிருக்காரு. ஹிந்தி மேலே போலோ பாய், ஹிந்தியில பேச சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு கொஞ்சம் தமிழே தகராது, வாயில தமிழ் ப்ரொனன்சியேஷன் அவ்வளோவா எனக்கு வராது, அதிகமாக யாருக்குமே பேச மாட்டேன், அதனால எனக்கு வாயில ப்ரொனன்சியேஷன் வராது. ஸோ அவர் ஹிந்தியில யாரும் கேட்டிருக்காரு, ட்ரை பண்ண ப்ரோ கண்டிப்பா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ரகு வந்து வீடியோ பண்ணிட்டு இருந்தாரு, நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ அவரும் நானும் ஒரு சின்ன பிளான் போட்டோம். ஸோ அவர் வந்து தெலுங்கு நல்லா பேசுவாரு. ஸோ டிரைவ் வித் கேஜெட் தெலுங்குன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தோம். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் பிஸி ஆயிட்டார் அவரு. ஸோ அவர் ஃப்ரீ ஆனா கண்டிப்பா அதை நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் கலையரசு பண்ணியிருக்காரு. மைலேஜ் எவ்வளோ வரும் ப்ரோன்னு கேட்டிருக்காரு. என்ன வீடியோக்குன்னு பார்த்தீங்கன்னா 2019 பல்சர் 180F இது லான்ச் பண்ணியிருக்காங்களா, அது வீடியோக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு. ப்ரோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 45 வரும் ப்ரோ, கண்டிப்பாக இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்க, ஷோரூமில் டெஸ்ட் ட்ரைவ் தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வன் அவர் வந்து பண்ணியிருக்காரு கமெண்ட். என்ன வீடியோக்குன்னு பார்த்தீங்கன்னா 2019 பஜாஜ் பல்சர் 180 ரிவ்யூ பண்ணோம்ல, அதுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரோ 180F வாங்கலாமா ப்ரோ? 180F வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 180 விட இந்த 180 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ, குவாலிட்டியும் விஷயம் சரி. இதுக்கு முன்னாடி இந்த 180லாம் வந்து பார்த்தீங்கன்னா 90 to 100 நம்ம புஷ் பண்ணவே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரா வைப்ரேஷன் ஆகும். பட் ஆனால் இதில் அந்த ஃபீலிங் இல்லை, வண்டி ஸ்மூத்தாக தான் இருக்கு ப்ரோ, கண்டிப்பாக வாங்கலாம் ப்ரோ. கேடிகேபி அவர் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. சாம் ஜிபிஎஸ்க்கு வந்து ரிவ்யூ போட்டிருந்தோம், அதை கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஹவ் டு ஃபிக்ஸ் கேமரா ஆன் பைக், பைக்குக்கு வந்து எப்படி கேமரா செட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு. ப்ரோ இது வந்து எதுக்கு நான் அவருக்கு ரிப்ளை பண்ணேன், பட் ஆனால் அது ஃபார் சேஃப்டின்னு போட்டிருக்காரு. இங்கே கேமரா செட் பண்ணதை விட நீங்கள் ஜிபிஎஸ் செட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஜிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம் ஜிபிஎஸ் பக்காவாக இருக்கு, நான் நிறைய செக் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பரான ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க. நண்பன் இளவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன வீடியோக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்சர் 180 ரிவ்யூ போட்டிருந்தோம் லேட்டஸ்டாக, அதுக்காக வந்து பண்ணியிருக்காரு. சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு, இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுங்க ப்ரோ அண்ட் ஆல் தி பெஸ்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் இளங்கோ, ரொம்ப தேங்க்ஸ். லாவா 123 பண்ணியிருக்காரு அடுத்து கமெண்ட். என்ன வீடியோக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே வந்து பல்சர் 180F ரிவ்யூ தான் பண்ணியிருக்காரு. ஸ்பீடோமீட்டர் 0 வைல் டிரைவிங் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் வந்து ரன் ஆகாது, ஸோ அதை தான் கேட்டிருக்காரு ஏன்ட்டு. ஸோ ப்ரோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் டெஸ்ட் டிரைவ் வண்டி, ஸோ மீட்டர் கனெக்ஷன் அவங்க கொடுக்கல, அதனால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0 காட்டுது, ஸ்பீடோமீட்டர் வந்து ரன் பண்ணல. நெக்ஸ்ட் வீடியோ படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் தளபதி who came here after இனிவேஷன் பிளஸ் மெசேஜ். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, என் ஃப்ரெண்டு இனிவேஷன் பிளஸ்ன்ட்டு ஒரு சேனல் வச்சிருக்கான் விஜய்ன்ட்டு. ஸோ அவன் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை பற்றி சொல்லியிருப்பான். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சாம் ஜிபிஎஸ் அப்படின்ட்டு ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த யூனிட் வந்து நான் தான் அவன் பைக்குக்கு ஃபிட் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதனால் நம்ம சேனலை பற்றி சொல்லியிருப்பான். அந்த சேனலில் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. தேங்க்ஸ் அஸ்வின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் அபி அவர் வந்து கேட்டிருக்காரு. 180F பற்றி தான் கேட்டிருக்காரு.
ஸோ சூப்பர் ரிவ்யூ ப்ரோ, பல்சர் 200N RS ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காரு. கண்டிப்பா ப்ரோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனல் RS நான் ரிவ்யூ பண்றேன். நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா NS வந்து ரிவ்யூ பண்ணலாம் ஐடியால இருக்கேன். ஸோ ஷோரூம் வந்து கால் பண்ணிட்டு இருந்தாங்க வர சொல்லி, ஸோ ரிவ்யூ எடுக்க சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் வீக் போயிட்டு அதை ஷூட் பண்ணிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீக் போட்டுடுறேன். அஜித் குமார் வந்து பண்ணியிருக்காரு. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா அகைன் பல்சர் 180F தான் பண்ணியிருக்காரு. ப்ரோ ஹோண்டா சிபி யூனிகார்ன் 150S ABS ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, ஏன்னா ஹோண்டா ஷோரூம் நெக்ஸ்ட் போயிட்டு நம்ம ரிவ்யூக்கு வந்து பைக்கை கேட்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் நந்தகோபால் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார், குட் யூ கிவ் எ கான்டாக்ட் நம்பர் ஹூ கேன் இன்ஸ்டால் இன் கார். அவர் என்ன வீடியோ கேட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்டா சாம் ஜிபிஎஸ் போட்டிருந்தோம்ல, அவர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சாம் ஜிபிஎஸ்கே கால் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கைடன்ஸ் அவங்களே கொடுப்பாங்க. மோஸ்ட்லி நீங்க ஃபிட் பண்ணுறதை விட லோக்கல் மெக்கானிக்ஸ்கில் வந்து அந்த காலை கொடுத்துட்டு அவங்க கிளந்து பேச சொல்லிட்டு அவங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு ஃபிட் பண்ண சொல்லுங்க. அவங்க என்ன கால் வந்து பக்காவாக பிக்கப் பண்ணி நம்மளுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, எப்படி வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறது, எப்படி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்ட்டு. ஸோ நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜி நியூ பண்ணியிருக்காரு. ஸோ என்ன வீடியோ கொண்டு பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அகைன் பல்சர் 180F தான் பண்ணியிருக்காரு ரிவ்யூக்கு. ஸோ மைலேஜ் எவ்வளோ ப்ரோன்னு கேட்டிருக்காரு. ப்ரோ ஆவரேஜா 45 மைலேஜ் கண்டிப்பா வரும் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தளபதி தீபக் 01 அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா அகைன் பல்சர் 180 தான் பண்ணியிருக்காரு. சூப்பர் ப்ரோ, கீப் இட் அப் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ, சப்போர்ட் அஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் பிக்கர்ஸ் இவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன வீடியோனா அகைன் பல்சர் 180F தான் பண்ணியிருக்காரு. ப்ரோ நல்லா இருக்கு ரிவ்யூ, இன்னும் போல்டா பேசுங்க ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ, கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் போல்டா பேச. ஸோ தொடர்ந்து இப்பதான் நம்ம ஒரு 3வது வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ போக போக கண்டிப்பா நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ கமெண்ட் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மனோ அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா அகைன் பல்சர் 180 தான் பண்ணியிருக்காரு. ஸோ FG வெர்ஷன் 3 ரிவ்யூ போடுங்க ப்ரோன்னு கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்றோம் ப்ரோ. நான் MT வந்து ஷோரூமுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன். Yamaha MT 150 வந்துச்சு பாத்தீங்களா, அதே ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு ரிவ்யூக்கெல்லாம் வண்டி நாங்கள் தர மாட்டோம், நீங்க வேணா வண்டி வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணீங்கன்னு சொல்றாங்க. ஒரு ரிவ்யூக்கும் நம்ம வண்டி வாங்க முடியுமா சொல்லுங்க. அதை நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். சென்னையில ஒரு இடத்துல கால் பண்ணி கேட்டிருக்கேன், தரேன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வீக்ல. ஸோ அதை நான் எடுத்துட்டு நான் வீடியோ சீக்கிரமா அப்லோட் பண்றேன் ப்ரோ. உங்களுக்கு MTயும் வரும் பிளஸ் வெர்ஷன் 3யும் நான் அப்லோட் பண்றேன் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோகுல் அபி அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 பண்ணியிருக்காரு. ப்ரோ பல்சர் RS ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, ஏன்னா நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பல்சர் எல்லாம் வண்டி வந்து நமக்கு கொஞ்சம் தரத்துக்கு ரெடியா தான் இருக்காங்க ஷோரூம்ல. ஸோ நான் கூடிய சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா பல்சர் சீரியஸ்ல எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ண ட்ரை பண்றோம் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜய் மாணிக்கம் பண்ணியிருக்காரு. வைப்ரேஷன் அண்ட் மைலேஜ் பத்தி சொல்லுங்க ப்ரோ, நெக்ஸ்ட் வீக் நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. 150 ப்ரோ 150 வந்து பாத்தீங்கன்னா இப்போ ABS மாடல்ல வந்திருக்கு. நீங்க ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல வந்து ABS நீங்க எடுக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. 150 பொறுத்த வரைக்கும் மைலேஜ் அண்ட் வைப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் ஓரளவுக்கு ஆவரேஜா 45 மேலே வந்துடும். பட் ஆனா வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் புது வண்டியில உங்களுக்கு தெரியாது. ஸோ 6 மந்த் 1 இயர் ஆக ஆக வண்டியில லைட்டா வைப்ரேஷன் தெரியும் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நந்தகுமார் வந்து சாம் ஜிபிஎஸ்க்கு வந்து கேட்டிருக்காரு. E+ ஸ்குவாட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. E+ ஸ்குவாட்னு ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட் இருக்கார்ல விஜய்ன்ட்டு சொல்லிட்டு அவர் சேனல்ல வந்து E+ ஸ்குவாட்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் நந்தா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சதீஷ் ராஜா அவர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அகெயின் KTM RC 200 மைலேஜ் பண்ணோம்ல 43 உண்மையான்னு கேட்டிருக்காரு. உண்மையாவா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா ப்ரோ, நீங்க வந்து பாத்தீங்கன்னா வண்டியை நீங்க பக்காவா மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் வண்டியை ஸ்லோவா ஓட்டிங்கன்னா 43 இல்ல அதுக்கு மேலே கூட நீங்க தரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பரத் டான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ 390 மைலேஜ் டெஸ்ட் பண்ணுங்க ப்ரோன்னு போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பா ப்ரோ 390 மைலேஜ் டெஸ்ட் நான் பண்றேன் கூடிய சீக்கிரத்துல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜனா முருகேசன் அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா பல்சர் 150 பண்ணியிருக்காரு. மைலேஜ் எப்படி ப்ரோன்னு கேட்டிருக்காரு. ப்ரோ கண்டிப்பா வந்து 45 மேல தான் ப்ரோ. மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 45 மேல கண்டிப்பா உங்களுக்கு வந்து 50 கூட தொடறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வண்டி நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோம் அதை பொறுத்து தான் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா வினோத் ஜே பண்ணியிருக்காரு. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸரோட நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கு பண்ணியிருக்காரு. FG வெர்ஷன் 2 வந்து பாத்தீங்கன்னா 52 தருதுன்னு சொல்லி. ஸோ சூப்பர் ப்ரோ, நீங்க வந்து பைக்கை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ மைலேஜ் தருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மகாலிங்கம் அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ
ஸோ ஜிக்ஸர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஈட்டிங் ப்ராப்ளம் வருதான்ட்டு. ஸோ ஜிக்ஸரில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஈட்டிங் ப்ராப்ளம் வரது இல்லை ப்ரோ. நீங்கள் கண்டிப்பாக வாங்குற ஐடியாவில் இருந்தால் நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா டெக் சேனல்ஸ்லாம் நிறைய சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் பைக் சேனல் எடுத்துட்டா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஓகே, நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா பைக்கிங் கம்யூனிட்டி சேனல்ஸாக எடுத்துட்டு வரலாம். ஸோ கீப் சப்போர்ட் அஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாருன்னா பைக் லவர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்துல அந்த பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அப்பதான் எல்லாம் பார்க்க முடியும். ஓகே பாய். என்னோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நான் ஸ்ரீனி. இது டிரைவிட் கேட்ஜெட். ஹேவ் a safe ride.